வணக்கம். இப்போ வந்து தஞ்சை மாவட்டத்தில வந்து ஒரு 15 20 டூ 25 ஒரு இளைஞர் வந்து ட்ராவல்ஸில வெளிநாடு போறதா சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க. அது இப்போ புதுசுன்னு இல்ல. இன்னும் அதுக்கு முன்னாடி நெறைய நடந்திருக்கு. ஆனா, இப்போ வந்து எனக்கு மனசு கஷ்டம் என்னன்னா, ஏன்னா இப்போ வந்து ஜென்ரேஷன் மாற மாற அ புரிதல் நெறையா வந்திருக்கு. அதேமாரி ஃபோன் மூலியமாவும், ஆட் மூலியமாவும் நெறைய ஃபேக் யாரு, ஒரிஜினல் யாருன்னு நெறைய விழிப்புணர்வும் போட்டுருக்காங்க நெறைய பேரு. ஏன் இளைஞர்கள் அதை நோக்கி அத அனலைஸ் பண்ணுங்க. நீங்க எந்த வெளிநாடு போணுமா? ஆசை இருக்கா? ஒண்ணும் இல்ல. அங்க பக்கத்தில உங்களுக்கு உங்க வீட்டு பக்கத்துலயோ, இல்ல உங்க ஊர் பக்கத்துலயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது வெளிநாடு அவங்கட்ட கேளுங்க. நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அவங்க எங்க போனாங்க? கூச்சப்படாதீங்க. கேளுங்க. எந்த ட்ராவல்ஸ் மூலியமா போனாங்க? எங்க இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி அ ஏமாறுறவங்க இருக்கிறத வரையும் ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா, அப்படியும் ஏமாறாதவங்க யாரும் கிடையாது. ஏன்னா, யாராவது ஒரு ரூபத்தில ஏமாந்துருப்பாங்க. நான் அதனால தப்பு சொல்லல. இருந்தாலும் நீங்க வந்து உங்க பக்கத்தில இருக்கிற கொஞ்சம் இந்த அ நம்ம சென்னையில ஒரு 4, 5 ட்ராவல்ஸ் இருக்கு. ஒரு நல்ல முக்கியமான ட்ராவல்ஸு. அவங்க வந்து நல்லா இது பண்றாங்க. அப்படி யாருக்காவது உங்களுக்கு அட்ரஸ் சப்போஸ் வேணும் அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸில எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதேமாரி ஒரு ப்ராப்பரா ஒரு நேர்மையா இருக்கிற ட்ராவல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அதேமாரி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க என்ன கேட்டகரியில போறீங்களோ, அந்த கேட்டகரிக்கு ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். அந்த அட்டெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்ட நீங்க செலக்ட் ஆவீங்க. உங்க அக்ரீமெண்ட் பேப்பர் அவங்க ஆஃபர் லெட்டர் குடுப்பாங்க. இவ்வளோ சேலரி, இவ்வளோ ஓவர் டைம், இவ்வளோ சம்பளம், இவ்வளோ சாப்பாடுக்கு இவ்வளோ குடுப்பாங்க. இதெல்லாம் டீட்டெயில் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு கையெழுத்து போட்டு குடுத்துடணும். அது ஏன்னா அவங்களுக்கு வந்து வெளிப்படையா தெரியுது. இந்த இதில வந்து நீங்க என்னென்ன சம்பளம் வாங்க போறீங்க, என்னென்ன சாப்பாடு எல்லாம் கரெக்ட்டா முடிஞ்சோன்னா, நீங்க அத குடுத்துட்டு முடிச்சுக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 10 நாள் கேப்ல மெடிக்கல் போட சொல்லுவாங்க. மெடிக்கல் போட சொல்லிட்டு, அந்த மெடிக்கல்ல நீங்க ஃபிட் ஆன பிறகு தான் ஒரு 10,000 அந்த மாரி அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. இப்போ நார்மல் ஃபீஸ் சொல்லப்போனா, ட்ராவல்ஸ்ல வந்து 35,000 டூ 50,000க்குள்ள தான் வாங்குவாங்க பெரும்பாலும் ட்ராவல்ஸ். இந்த சப் ஏஜென்ட் மாரி ஒரு சில ட்ராவல்ஸ்காரங்க அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, கூட ரூ. 30,000 வச்சு ரூ. 70,000 ரூ. 1,00,000 ரூ. 80,000 ரூ. 90,000 ரூ. 1,50,000 2,00,000 அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் சம்பளம் பணத்தாசை கூட்டி, சம்பளத்த கூட்டி காமிச்சு உங்களுக்கு இந்த மாரி செய்வாங்க. அதனால குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஒரு 35 டூ 50 இதுக்குள்ள இருந்ததுன்னா நீங்க போங்க தாராளமா. அதேமாரி கேட்டகரி வைஸ்ல இப்போ மேனேஜரு இல்ல பொசிஷன் அப்படின்னா, உங்களுக்கு 3 க இது இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூ அடிப்படையில அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. எவ்வளோ, என்ன சேலரி என்னன்னு அவங்களே சொல்லுவாங்க. அது வந்து மேனேஜிங் டைரக்டரு இந்த மாரி ஹெச்ஆர் இந்த மாரி போறீங்கன்னா, அக்கவுண்டன்ட்ஸு இந்த மாரி போறவங்களுக்கு அந்த செட் ஆகும். அதேமாரி நீங்க வெளிநாட்ல வந்து நம்ம இவ்வளோ சம்பாதிக்கலாம், 1,00,000 சம்பாதிக்கலாம், போனா 2,00,000 உடனே அடுத்த 2 வருஷத்துலயே வீட கட்டிடலாம் அப்படின்னு நினச்சி வராதீங்க. ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை வந்து நான் இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுறேன். நான் 2005ல் வந்தேன். இன்றைக்கி 2025. நானும் அப்படி நினச்சி வந்தேன். நான் வந்து குறைஞ்சது ஒரு 5 வருஷம் வேலை பார்த்துட்டு ஊரில் போய் செட்டில் ஆகிட்டு தான் வந்தேன். இன்றைக்கி எனக்கு வயசு 41. நான் 21 வயசில் வந்தேன். இப்போ 41 வயசு ஆகுது. 20 வருஷம் கல்யாணம் முடித்தேன். பிள்ளைங்க வாழ்க்கையில் குடும்பத்தோட வாழ்க்கையில் நான் இதில் நல்லதோ கஷ்டமோ துக்கமோ அதெல்லாம் சேரல. அதுக்கப்புறம் குடும்பத்தோட பிள்ளைங்களோட ஸ்டே பண்ணல ரொம்ப. இதெல்லாம் ஒரு வேதனை அனுபவிச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க. என்னைய போல நிறைய பேர் இன்னும் நிறைய விஷயத்தில் சொல்ல முடியாத விஷயம்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அனுபவிச்சுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கல்ஃப் வேறு, இப்போ இருக்க கல்ஃப் வேறு. பொதுவாக கல்ஃப்னு இல்லை, பொதுவாக எல்லா கண்ட்ரிலையும் உங்களுக்கு வந்து எந்த அடிப்படையும் மாரி இல்லை. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அடுத்த ஜென்ரேஷன் படித்து வெளியே வர்றவங்க முடிஞ்ச அளவு இந்தியாலேயோ
இல்லை அதுக்கு உண்டான பக்கத்தில் உள்ள நாட்டிலையோ போகிறதுக்கு இந்தியாவுக்குள்ளே 90% ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு உங்கள் படித்த படிப்பு இல்லையா. ஏன்னா நிறைய பேர் இப்போ கொரோனா டயத்தில் பார்த்திங்கன்னா 1,00,000 2,00,000 சம்பளம் வாங்கினவங்களாம் ஹோட்டல் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு அந்த பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் தொடங்கி நிறைய பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அதேமாரி ஏதாச்சும் ஒரு வேலையை பாருங்கள். ஏன்னா வெளிநாட்டில் வந்து இப்போதைக்கு நீங்கள் ஒரு எம்பிஏ படித்தாலும் சரி, பிடெக் படித்தாலும் சரி, ஒரு இன்ஜினியரிங் முடித்தாலும் சரி, உங்களுக்கு 30,000 மேலே எவனும் தரமாட்டான். நீங்கள் இந்த காசை ஊர்லேயே பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் யார் செத்தாலும் சரி, யார் காது குத்தினாலும் சரி, யாருக்கு ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் போக முடியாது. ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு அந்த 30,000 வாங்கிட்டு ஊர்லேயே 20,000 வாங்கிட்டனாலும் நீங்கள் நிம்மதியாக கூழோ கஞ்சியோ குடிச்சிக்கிட்டு இருக்கலாம். இது என்னோட ஒரு வேண்டுகோள். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்.